இந்த படிக்கட்டில் தான் நம்ம தலைவரை நாம வச்சிருந்தோம். அந்த படிக்கட்டில் இது வரைக்கும் நான் செருப்பு போட்டு ஏறதே இல்லை, தொட்டு கும்பிட்டு தான் நான் ஏறேன். இப்ப நம்ம போடுற அன்னதானம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இந்த இடத்தில் தொடரும் தொடரும் தொடரும். நீங்க எல்லாரும் சொன்னீங்க ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கணும். இது எப்பயோ நான் பண்ணிட்டேன். 10 கேப்டன் எப்ப இறந்தாரோ அன்னைக்கே பண்ணியாச்சு. உங்களுக்கு காமிக்கிற முதல்ல வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேர ராஜாஜி ஹால் கொண்டு வந்துடும். பட் நம்மளுக்கு அங்கிருந்து திருப்பி பதிலே வரல. இதுதான் உண்மை. மறுநாள் இதை விட மிக அதிகமாக கிரௌட் வரப்போகுதுன்றது நிச்சயம் எனக்கு தெரியும். அப்போ உதயாநிதி எல்லாருமே கூட தான் இருந்தாங்க. அவன் உதயா போன பிறகுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ட்ரை பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். உதயாவுக்கு ஃபோன் பண்ணி எடுக்கல. சிஎம்கிட்ட நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்றோம். அவர் சொல்றார் 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் லைன்ல வரேன். மறுபடியும் வரவே இல்லை. ராஜாஜி ஹால் கிடையாது, ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால ராஜாஜி ஹால் கொடுக்க முடியாது. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு லைன்ல வந்தார். அப்ப சொல்றாரு, அப்பயும் நான் கேட்கிறேன், ராஜாஜி ஹால் கொடுங்க. இல்ல அது ரூல்ட் அவுட், அதை பத்தி பேசாதீங்க. ஏறக்குரிய 1 மாத காலம் ஆக போகிறது நமது தலைவர் அவர்கள் நம்மை விட்டு மறைவு. இந்த 1 மாசத்துல ஒரு நாள் கூட நம்மால சாப்பிட முடியல, தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, சிரிக்க முடியல, எதுவுமே முடியல. ஏன் முடியல? இந்த 1 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை, என்னுடைய உயிர் என்னுடன் இருக்கும் வரை என் வாழ்க்கை இனி இப்படிதான். கேப்டன் எங்க, கேப்டன் எங்க போயிட்டாங்க, கேப்டன் எங்க போயிட்டாரு அப்படின்னு நான் இங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். கேப்டன் எங்கேயும் போல. எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள இங்க இருக்கிறீங்களே, உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கேப்டன் இருக்காரு. ஒவ்வொருத்தரும் வந்து விபூதியை நம்ம தலைவர் வச்ச மாதிரி வச்சுங்கள, அதுல இருக்கிறாரு நமது கேப்டன் அவர்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், உங்க அண்ணி நெத்தி நிறைய குங்குமத்தோட தான் இதுவரைக்கும் இந்த 33 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். என்னைக்கு தலைவர் அவர்கள் மறைந்தாரோ அன்றையிலிருந்து அவர் அணிந்த அந்த விபூதியை தவிர எதுவுமே இனிமேல் என் அடையாளமாக இருக்கவே இருக்காது, என் உயிர் இருக்கும் வரை. அதனால தலைமை கழகத்துக்கு நான் வரும் பொழுதும் தினந்தோறும் தலைவர் அவர்களுடைய நான் சமாதின்னு சொல்லவே மாட்டேன். என்ன அது? கோயில், கேப்டனுடைய கோயில். அது சமாதி இல்லை, ஜீவ சமாதி. அங்க நம்ம தெய்வம் இருக்கிறார். நம்ம கோயில் இனிமேல நம்ம கேப்டன் இருக்கிற இடம் தான். இந்த படிக்கட்டுல தான் நம்ம தலைவரை நாம வச்சிருந்தோம். அந்த படிக்கட்டுல இது வரைக்கும் நான் செருப்பு போட்டு ஏறதே இல்லை, தொட்டு கும்பிட்டு தான் நான் ஏறேன். கேப்டன் சொல்லுவார், எனக்குன்னு ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்கு சொல்லுவார்ல, அந்த இடம் இந்த இடம் தான் எனக்கே தெரியல, இப்பதான் அது தெரியுது. நம்ம தலைவருடைய இடம் இதுதான். அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம தலைவரை எப்படி பதிக்க போறோம், என்ன எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. கேப்டனை எப்பயும் மாதிரி நான் மருத்துவமனைக்கு செக்கப்புக்கு தான் கூட்டு போறேன். பத்திரிகைகளையும் யூடியூப்லயும் தவறாக செய்திகள் போடும்போது நான் கோவப்பட்டிருக்கேன். ஏன்னா நல்லா இருக்கிற ஒரு சிலர் தப்பா எழுதாதீங்க, நல்லா இருக்காரு தலைவர், நல்லா இருக்காருன்னு நான் எவ்வளவு வாட்டி உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் நல்லா இருந்தாரு தலைவர். 26 காலையில போனா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், நார்மல் டெஸ்ட் தான் நடக்குது. அப்போ இப்போ வந்து கோவிட் இருக்கிறதுனால அதையும் ஒரு டெஸ்ட் எடுப்போம். பாருங்க, என்ன பார்த்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நான் என்ன செய்யணும்னு ஒரு 2 நாள் இங்கே இருக்கட்டும், 28 நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு விட்டு போயிடலாம். மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனை இது வரைக்கும் நான் தட்டினதே கிடையாது. ஏன்னா நம்மளை விட மருத்துவர்களுக்கு தெரியும். அது மாதிரி 26 ஃபுல் டே அங்கே இருந்தார், 27 ஃபுல் டே அங்கே இருந்தார். நானும் கூடயே தான் இருப்பேன், கேப்டன் கூட. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 28ஆம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது.
4 மணிக்கு. அப்போ நான் பக்கத்தில் நிற்கிறேன், கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், கேப்டன் கையை. அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் பேசினதான் அவர் நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, நீங்கள் பேசுகிறது தான் அவருக்கு நல்ல மைண்டில் ஏறும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கேப்டன் என்ன நான் இங்கே தான் இருக்கேன், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நிச்சயம் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், தைரியமாக இருங்க நான் சொல்கிறேன். நான் பேசுறது அவருக்கு நல்லா கேட்குது, ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஆனால் மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறாரு, ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாச்சு. நான் கேட்குறேன் டாக்டர்கிட்ட, என்னாச்சு ஏன் மூச்சு திணறுது? அவங்க என்கிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன 5 இயர்ஸ் என் கூடயே அந்த டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் பழகிட்டோம். அவங்க சொல்லுவாங்க, கேப்டனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நீங்கள் தான். இது மாதிரி எந்த ஒரு பேஷண்ட்டோட ஒய்ஃபும் இந்த மியாட் மருத்துவமனை பார்த்ததா வரலாறே இல்லைன்னு சீஃப் டாக்டர்லேருந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கண்ணில் ஒட்டினாங்க அவங்க. நான் அப்போ கூட சொல்கிறேன், ஏன் ஒட்டுறீங்க? எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காருன்றது அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை, கண்ணு ஓப்பனாக இருந்தால் ட்ரை ஆகிடும், அதனால ஒட்டிக்கும், அப்புறம் எடுத்துடலாம். எனக்கு சமாதானம் சொல்கிறேன், எனக்கு தெரியல அப்போ கூட இறந்துட்டாரு. ஏன்னா வென்டிலேஷனில் போட்டதுனால ப்ரீத்திங் இருக்குது. நான் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பேன். 3/4 டாக்டர் ஆகிட்டேன் நான். 3/4 கேப்டன் கூட இந்த 10 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர் ஆகிட்டேன். பல்ஸ் எவ்வளோ, பிபி எவ்வளோ, சுகர் எவ்வளோ, எல்லாமே பார்ப்பேன், எல்லாமே நான் பார்ப்பேன். ஸோ பல்ஸ் நல்லா இருக்கு, பிபி நல்லா இருக்கு, சேச்சுரேஷன் நல்லா இருக்கு. ஏன் கேப்டன் வந்து பிழைக்க மாட்டாருன்னு சொல்றீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை, இப்போ வென்டிலேஷனில் இருக்கிறதுனால அப்படி இருக்கு, எடுத்தா கிடையாதுன்றார். அப்போ அதுக்குள்ளே சுதீஷ் வந்துட்டாப்புல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது அன்னைக்கு ஆக்சுவலி நடந்தது. கேப்டனுக்கு கூடின கூட்டம் வரல. நானும் எல்லாரும், நாங்கள் சுதீஷ் பசங்க எல்லாரும் லாரியில் கேப்டன் கூட ஊர்வலத்தில் வரோம். வழி நெடுக்க சென்னை சிட்டி முழுக்க வெறும் மக்கள், தலை பிரிட்ஜு முழுக்க மக்கள், அப்படி பூவை அள்ளி கொட்டுறாங்க. எப்படி கிடைச்சது? கேப்டனுக்கு கிடைச்ச கொடுத்த அன்புக்கு பரிசாக கிடைத்தது அந்த அன்பு. அதனால அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், கேப்டனை தங்க வீட்டு பிள்ளையா நினைச்ச அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தின் சார்பாக, கட்சியின் சார்பாக நன்றியை சொல்றேன். இது கோவில், இந்த யுகம், இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இதுதான் நம்ம கோவில். இப்ப நம்ம போடுற அன்னதானம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இந்த இடத்தில் தொடரும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க எல்லாரும் சொன்னீங்க ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கணும். இது எப்பயோ நான் பண்ணிட்டேன். 10 கேப்டன் எப்ப இறந்தாரோ அன்னைக்கே பண்ணியாச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட். இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ். எப்பயோ நம்ம இந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கான பேங்க் அக்கவுண்ட், அதே மாதிரி பேன் ஐடி எல்லாமே வந்துருச்சு. இனிமேல இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுக்கு அப்புறம் நானும், நம்ம நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், எங்கள் 2 பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள், அவங்க பேர பிள்ளைகள், அவங்க பேர, இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இது தொடரும். இந்த இடத்துல அவரை வைக்கிறப்போ நம்ம சொல்றோம், சுதீஷ் வந்து மியாட்ல இருக்கிறப்ப சிஎம் கூட பேசினாப்புல. உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். இப்போ எதோ நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க யூடியூப்ல, நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே நான் ஓப்பன் பண்ணிடுறேன். சுதீஷ் வந்து மியாட்ல இருந்து நான் சொல்றேன், நிச்சயம் ஆபீஸ் இடம் பத்தாது, சிஎம் கிட்ட பேசுறாங்க, நிச்சயம் ஆபீஸ்ல இடம் பத்தாது, எங்களுக்கு ராஜாஜி ஹால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நம்ம கேட்கலன்னு ஒருத்தர் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றேன். நான் என்ன நடந்துச்சு அப்புறம் ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன், இதான் உண்மை. மியாட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா கட்சி ஆபீஸ் நிச்சயம் இடம் பத்தாது. வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேரா ராஜாஜி ஹால் கொண்டு வந்துடும். பட் நம்மளுக்கு அங்கிருந்து திருப்பி பதிலே வரல. இதான் உண்மை, பதிலே வரல நம்மளுக்கு. சரி, வேற வழி இல்லை. கேப்டனை வந்து ரொம்ப நேரம் நம்ம அப்படியே வச்சிருக்க முடியாது. அப்பதான் நாங்க டிசைட் பண்ணோம், ஓகே நம்ம கட்சி ஆபீஸ் இருக்கு, நம்ம அங்க ஃபர்ஸ்ட் போலாம்.
அங்க வச்சு தலைவருக்கு என்னென்ன செய்யணும், நம்ம தொண்டர்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வந்தோம். நீங்க பார்த்தீங்க எந்த அளவு அன்னைக்கு ஜனம் நெருக்கடி, முதலமைச்சரே வீட்டுக்குள்ள வர முடியல, இங்க வந்த மந்திரிகள், கவர்னர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்தாங்க. எல்லாருக்குமே அது தெரியும். மறுநாள் இதை விட மிக அதிகமாக கிரௌட் வரப்போகுதுன்றது நிச்சயம் எனக்கு தெரியும். அப்போ உதயாநிதி எல்லாருமே கூட தான் இருந்தாங்க. அப்போ நான் அவங்களோட பேசணும், நிச்சயம் இந்த இடம் பத்தாது, ராஜாஜி ஹால் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேற ஏதாவது இடம் கேட்கணும் அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்பர் எனக்கு யார் நம்பரும் எனக்கு தெரியாது, யார்கிட்டயோ கேட்டுட்டேன். அப்புறம் பிரபா கிட்ட உதயா நம்பர் இருந்துச்சு. பிரபா கிட்ட சொன்னேன், உதயாவுக்கு ஃபோன் போடு. ஏன்னா இங்கே தான் இருந்தாப்புல 1 hour. அப்போ எனக்கு தோணலை, எனக்கு மயக்கமாக இருந்துச்சு. அவன் உதயா போன பிறகு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்புறம் பிரபா ட்ரை பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் தயாநிதி மாறன் கூட வந்திருந்தார், அவருக்கு போடு. தயாநிதி மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உடனே அவர் எடுத்தார். அப்போ நான் பேசுகிறேன் தயாநிதி மாறன், நிச்சயமாக கட்சி அலுவலகம் நிச்சயம் இடம் பத்தாது, எங்களுக்கு மாற்று ஒரு இடத்தை அரசாங்கம் தர வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உதயாவுக்கு ஃபோன் பண்ணோம், எடுக்கல. சிஎம் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம். அவர் சொல்கிறார், 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் லைனில் வரேன். மறுபடியும் வரவே இல்லை. மறுபடியும் நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன் தயாநிதி மாறனுக்கு. மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ எடுத்தார். அப்போ சொல்கிறாரு, ராஜாஜி ஹால் கிடையாது, ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் ராஜாஜி ஹால் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது இடம் நீங்கள் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். சென்ட் ஜான் ஸ்கூலுன்னு ஒன்று, இங்கே ஜீசஸ் கால்ஸ்ன்னு ஒரு இடம், அந்த கிரவுண்ட் அதெல்லாம் சொல்கிறேன். நான் சொன்னேன், நிச்சயம் அந்த இடமெல்லாம் பத்தாது, ஏன்னா எந்த அளவுக்கு கேப்டன் க்ரௌடு வரும்னு எங்களுக்கு தெரியும், நிச்சயம் அது பத்தாது. வேற என்ன, வேற ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். தீவுத்திடல்னு நான் சொல்கிறோம். தீவுத்திடலா, ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, நாங்கள் இப்போ பேசிட்டு வரோம். அப்புறம் பேசிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு லைனில் வந்தார். அப்போ சொல்கிறாரு, அப்பயும் நான் கேட்குறோம், ராஜாஜி ஹால் கொடுங்க, இல்லை அது ரூல்ட் அவுட், அதை பற்றி பேசாதீங்க, அது முடியாது. அப்போ நான் இம்மீடியட்டாக சொல்கிறேன், ஓகே இந்த ஸ்கூல் கிரவுண்டில் எங்களுக்கு பத்தாது, தீவுத்திடல் ஓகே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உடனே அடுத்த 10வது நிமிஷம் தீவுத்திடல் ஓகே அப்படின்ட்டாங்க. அப்போது என் கூட சுதீஷ், முருகேசன், பார்சாரதி எல்லாரும் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க ஃபோன் அதுக்கப்புறம் நான் பேசல, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். தீவுத்திடல் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் கேப்டனுடைய இறுதி பயணத்தில் கலந்து கொண்ட அத்தனை தலைவர்களுக்கும், கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும், எங்கள் தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை சொல்றேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.